ரைட். உதயக வீரதுங்க என்ன செய்கின்றார்? அப்போதைய சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் தலைவராக செயற்பட்ட பாஸ்வர குணரத்னவுக்கு கடிதம் ஒன்றை எழுதுகிறார் ரஷ்யாவிலிருந்து. என்ன எழுதுகிறார்? ரைட். சுற்றுலா ஊக்குவிப்புக்காக டி-ஷர்ட்டுகள் பிரிண்ட் பண்ண வேண்டும் என்று ஒரு விடயத்தினை குறிப்பிட்டு ஒரு லெட்டரை எழுதுகிறார். அதன் பிறகு பாஸ்வர குணவர்த்தன டிரெக்டர் போர்ட் பேப்பர் ஒன்றை தயாரிக்கின்றார். அதாவது இந்த பணியகத்தில் இருக்கின்ற முக்கிய நபர்கள் டிரெக்டர்ஸ் போர்டுக்கு அனைவருக்கும் இதை அறியப்படுத்த வேண்டும். இது என்ன நோக்கத்திற்காக செய்ய போகிறார்கள், இதற்கு பட்ஜெட் ஒதுக்க வேண்டும், பட்ஜெட்டுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், இந்த விடயங்களுக்காக போர்ட் பேப்பர் ஒன்றை தயார் செய்கின்றார். ஆனால் இந்த போர்டில் இருப்பவர்கள் ஒன்று கூடாமல், ஒரு இடத்தில் அமர்ந்து ஒன்று கூடாமல், இதை பற்றி கலந்து ஆலோசிக்காமல் தனித்தனியாக அவர்கள் இருந்து அதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள். ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கின்றது, அனைவருடைய ஒத்துழைப்பும் இருந்திருக்கின்றது. இது என்ன நடக்கப் போகிறது என்று இவர்களுக்கு முன்கூட்டியே அறிந்து, விடயத்தை அறிந்து இவர்கள் இருக்கின்ற இடத்திலிருந்தே அனுமதி கொடுத்து விட்டார்கள். பிறகு அனைவருடைய அனுமதியும் கிடைத்ததன் பிறகு 17,000 ரைட் 17,000 டி-ஷர்ட் பிரிண்ட் செய்ய அனுமதிக்கின்றார்கள். இப்பொழுது என்னத்துக்கு என்ன இந்த டி-ஷர்ட் சொல்லப்படுகின்றது? சுற்றுலா ஊக்குவிப்புக்காக இந்த 17,000 டி-ஷர்ட்டை பிரிண்ட் செய்ய இவர்கள் எல்லோரும் அனுமதிக்கின்றார்கள். ஆனால் பட்ஜெட் ஒதுக்கப்பட்ட நிதி, அதாவது ஒரு அளவு இருக்கின்றது தானே, ரைட், இதுதான் இந்த அளவு தான் நீங்கள் டி-ஷர்ட்டுகள் பிரிண்ட் பண்ணலாம் என்று ஒரு பட்ஜெட் நிர்ணயிக்கப்பட்டதும் அந்த பட்ஜெட்டை தாண்டி போக முடியாதன் காரணமாக ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டுக்கு ஏற்றப்போல் 12,000 டி-ஷர்ட்டுகளை தான் பிரிண்ட் செய்ய அனுமதி கொடுக்கப்படுகின்றது. பிறகு இந்த டி-ஷர்ட்டுகளை இப்பொழுது பிரிண்ட் செய்ய வேண்டும், ஆர்ட் ஒர்க் டிசைன் செய்ய வேண்டும். இதற்காக வெளியே ஒரு நிறுவனத்தை இவர்கள் தேடிப்பிடிக்கிறார்கள். அந்த நிறுவனத்தின் பெயர் டேட் அட்வர்டைஸ்மெண்ட். டேட் என்றால் தந்தை, இதுவே சிங்களத்தில் அப்பாச்சி என்று சொல்வார்கள். அப்பாச்சி என்றால் யாரை உங்களுக்கு நினைவு வரும்? அப்பாச்சி. அப்பாச்சி என்றால் அப்பாச்சி தான். அதே போலத்தான் டேட் அட்வர்டைஸ்மெண்ட் என்ற நிறுவனத்துக்கு டி-ஷர்ட் பிரிண்ட் செய்யும் வேலை, இந்த ப்ராஜெக்ட் ஒப்படைக்கப்படுகின்றது. டி-ஷர்ட்டுக்கான ஆர்ட் ஒர்க்கையும் செய்து கொடுக்கிறார்கள். அந்த ஆர்ட் ஒர்க்கை செய்பவருடைய பெயர் போதி என்ட்ரி. போதி என்ட்ரி என்பவர் தான் இந்த ஆர்ட் ஒர்க்கையும் டிசைன் செய்கின்றார். ரைட். இப்பொழுது முதற்கட்டமாக ஒதுக்கப்பட்ட நிதியில் டி-ஷர்ட்டுகளுக்கான டிசைன்கள் எல்லாம் செய்யப்பட்டது. பிரிண்ட் செய்ய வேண்டிய நிறுவனமும் எல்லாம் பேசி சரி செய்து விட்டார்கள். எல்லாம் ரைட், வேலை நடக்கப் போகின்றது. இப்பொழுது தான் இந்த கதையில் வில்லனுடைய என்ட்ரி. இந்த ஒரு கதையில் வில்லன் இப்பொழுது தான் என்ட்ரி ஆகின்றார். யார் அந்த வில்லன்? இந்த வழக்கின் முதலாவது சந்தேக நபரான பெசில் ராஜபக்ச.